நிவாசில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆண் 3 பெண் என 4 பேர் தற்கொலை செய்து கொண்டதால் அங்கு பரபரப்பு நிலவி கொண்டிருக்கிறது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு சொந்தமான யாத்திரி நிவாசில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் தற்கொலை என்ற செய்தி அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். என்ன நடந்தது? காவல்துறையினர் விசாரணை துவங்கிட்டாங்களா? தகவல்கள் ஏதாவது கிடைக்கப்பட்டிருக்கிறதா? வணக்கம் கௌதமி. திருச்சி மாநகர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு சொந்தமாக பஞ்சக்கரை பகுதியில் யாத்திரைகள் தங்கும் விடுதி கடந்த 2011ஆம் ஆண்டு 47 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு இதில் வெளி மாவட்டம் வெளி மாநிலங்களிலிருந்து கோயிலுக்கு வருவர்கள் தரிசனம் செய்ய வருவர் முதல் நாளே இங்க குடும்பத்துடன் தங்கி பின்னர் சாமி தரிசனம் செய்துவிட்டு செல்வார்கள். யாத்திரியா நிவாசியை பொறுத்தவரை ஒரே நேரத்தில் 100க்கும் மேற்பட்டோர் தங்கும் அளவிற்கு 7 ஏக்கர் பரப்பில் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திருச்சி தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாரை சேர்ந்த சாமிநாதன் மற்றும் அவரது குடும்பத்தை சேர்ந்த 3 பெண்கள் கடந்த 10ஆம் தேதி யாத்திரியா நிவாஸ் 710 அறையில் தங்கியுள்ளனர். இன்று யாத்திரிகள் நிவாஸ் பராமரிப்பார்கள் 710 ரூம் அருகே சென்ற போது துர்நாற்றம் வீசி உள்ளது. உடனே அருகில் இருப்பவர்களை அழைத்து கதவை உடைத்து உள்ளே பார்த்த பொழுது 4 பேரும் இறந்த நிலையில் இருந்துள்ளனர். இது குறித்து ஸ்ரீரங்கம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்தில் கைரேகை நிபுணர் உதவியுடன் ஆய்வு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். ஸ்ரீரங்கம் போலீசார் இது குறித்து விசாரணை செய்ததில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாரை சேர்ந்த சாமிநாதன் அவரது மனைவி செண்பகவல்லி என்பதும் மேலும் அவரது மகள்கள் பவானி ஜீவா என்பதும் தெரிய வந்துள்ளது. இவர்கள் எதற்காக விஷம் மருந்து தற்கொலை செய்து கொண்டார்கள், குடும்ப பிரச்சனையா அல்லது வேற எதுவும் பிரச்சனையா என்பது குறித்து விசாரணை செய்து வருகின்றனர். குறிப்பாக இந்த யாத்திரை நிவாசில் 4 பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் இப்போது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து ஸ்ரீரங்க போலீசார் தற்போது உடலை கைப்பற்றி எதனால் இவ என்ன மாதிரியான விஷம் மருந்து தற்கொலை செய்து கொண்டார்கள் என்பது குறித்தும் தொடர்ந்து விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் அவர்களுடைய முகவரியை சேகரித்து அவர்கள் அங்கு என்ன அங்க அவருக்குள்ள என்ன பிரச்சனை என்பது குறித்தும் தற்போது விசாரணை செய்து வருகின்றனர். இதனால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து இவர்கள் உடற்கூறு ஆய்வுக்காக இன்னும் சிறிது நேரத்தில் இவர்கள் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க உள்ளனர். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.